வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில்ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 2060 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, க்ரூட் ஆயில் மார்க்கெட் ஏற்கனவே அதிகமான சரிவை சந்தித்த காரணத்தினால ஓரளவு மார்க்கெட் வாட்ச் பண்ணி கன்சால்டேட் ஆனதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணலாம். அது வரைக்கும் ட்ரேடிங்கை விட்டு கொஞ்சம் வெளியே இருக்கலாம். அப்படி இல்லைன்னா 2160 120 போன்ற முக்கியமான இடங்களை தொடுற சமயத்தில் செல் பண்ணலாம். இதுதான் நம்மளுடைய திட்டமாக இருந்தது. ப்ரைஸ் ஓப்பன் ஆன உடனே மார்க்கெட் 2072 சப்போர்ட்டாக மாற்ற முயற்சி செஞ்சு அதையும் சப்போர்ட்டாக மாற்றிருக்கு. பல முறை முதல் தடவை அதில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தது, மறுபடியும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அது ஒரு சப்போர்ட்டாக மாற்றிருக்கு. 2120 வரைக்கும் போயிருக்கு. ஆனால் ஒவ்வொரு தடவையும் ப்ரைஸ் மேலே போகிறப்ப நீங்கள் குறிப்பிட்டு பார்த்துருந்தீங்கன்னா இந்த ரெட் கலர் கேண்டில்ஸ்டிக் தான் பாருங்கள், இதெல்லாம் செல்லிங். ஒவ்வொரு இடத்துலையும் மேலே செல்லிங் இருக்குது. இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா செல் ஆட் பண்ணுறாங்க அப்படின்றது குறிக்குது. மார்க்கெட் ஏற ஏற ட்ரெண்டு மாறலை, இது கரெக்ஷன். இதை தான் நம்ம எதிர்பார்த்துட்ருக்குறோம். ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுக்கு, மார்க்கெட்டை 2140க்கு மேலே கொஞ்சம் போக முயற்சி செஞ்சு அதுலேருந்து கீழே விழுந்துடுச்சு. இறுதியாக 2120லேயே க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம 2160 பக்கமாக போனால் செல் பண்ணலாம் நினச்சிருந்தோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே மார்க்கெட் கீழே ட்ராப் ஆகிடுச்சு. நீங்கள் மார்க்கெட்டோட ப்ரைஸாக ஓப்பனிங் 2080லேருந்து 90க்குள்ளே இருக்கும்னு வெளிநாட்டில் இருக்க ஹேமேக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் கம்மியாக மறுபடியும் ஓப்பன் ஆனது இன்னும் டவுன் ட்ரெண்டே குறிக்குது. நம்மளுடைய ட்ரேடிங் முடிவில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஏற்கனவே அதிகமான சரிவை சந்திச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் ரீட்ரேஸ்மெண்ட் கரெக்ஷன்லாம் பார்த்ததுக்கப்புறம் ட்ரேடிங்கை தொடரலாம். அதுக்குள்ளே மார்க்கெட்டோட கான்ட்ராக்ட் எக்ஸ்பயர் ஆகிற நேரமும் வந்துடும். அதனால் பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். எங்களோட இன்னொரு அட்வைஸ் என்னென்னா, ஏற்கனவே 160 பக்கமாக ப்ரைஸ் ட்ராப் ஆனதுனால 200 220 பக்கமாக வந்தால் மட்டும் மார்க்கெட்டில் நீங்கள் செல் பண்ணலாம். 160 எடுத்துகிட்டு மார்க்கெட் 200 220 இது பக்கமாக வந்தோன்னே நீங்கள் செல் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்டாப் லாஸும் குறைவாக இருக்கும். மார்க்கெட்டில் கம்மியான லாபம் கிடைச்சா கூட புக் பண்ணிட்டு வரலாம். இந்த பொசிஷன் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.